Hi friends, how are you? இன்னைக்கு நம்ம அடுக்கு செம்பருத்தி தான் பார்த்தோம். போன வீடியோவில் இதை போட்டிருந்தேன். இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ இது. அதோ பாட்டு செகண்ட் பாட்டு. இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி பாருங்கள், அழகா இருக்கு பாருங்கள். நம்மளுக்கு பச்சையில் இவ்வளோ செம்பருத்தி கிடச்சிது. இவ்வளோ செம்பருத்தி பாரு. நாளைக்கு பஞ்சமின்றதுனால வாராகி அம்மனுக்கு அபிஷேகம். வாராகி அம்மனுக்கு உகந்தது. மருத்துவ துணைக்கெல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு நிறைய மருந்து கூட கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நியூஸில் பார்த்தீங்கன்னா இதை டேப்லெட்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றத தவிர இதை நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்குள்ள அப்ளை பண்ணலாம். சூப் வச்சு குடிக்கலாம், நல்லா இருக்கும். ஹாய் சொல்கிறீங்க. இங்கே பாருங்க எங்கள் பாட்டி. இங்கே பாருங்க பூ. இந்த பூ வந்து இந்த நிறைய இடத்துல தான் கிடைக்கும். இது விதையாக போட்டோம், அப்படியே வந்துச்சு, ஃபுல்லாக வந்துச்சு. இது தண்ணியே ஊற்ற தேவையில்ல. ஒரு தடவை ஊற்றினா காஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் நீரே நிமிஷம் பாருங்க. இவ்வளோலாம் எவ்வளோ இருக்குது பாருங்க. பரி இவ்வளோ தான் எங்கள் நமஷு. ஹாய் சொல்லு. எங்கள் மாமா பொண்ணு, இவ ரெண்டாவது பொண்ணு. ஹாய் சொல்லு. இங்கே பாருங்க எவ்வளோ பூ. பார்த்து அந்த சைட் போ, அந்த சைட் நிறைய இருக்கு. இங்கே பாருங்க, காலையில் மதியான டைம் இது உங்களுக்கு மதியான டைமாகவே தெரியாது. எங்கள் காஞ்சிபுரத்தில் சரியான மழை. இதெல்லாம் பச்சிருந்தோம், இந்த லைஃப் டைம் முடிய போகுது போல். ஏன்னா எல்லாமே காஞ்சி போகிற மாதிரியே இருக்குது. மழை டைமில் போய் எப்படா காஞ்சி போகிற மாதிரி பாருங்க. சுண்டு எப்படி வீழ்ந்துச்சு பாருங்க. அந்த மாதிரி விழக்கூடாது, தர்துரும். இந்த பூ சாமி பூ, பிள்ளையாருக்கெல்லாம் நிறைய வைப்பாங்க. சிவனுக்கு உகந்த உப்பு. நீலகண்டன் சிவனுக்கு உகந்த பூ பாருங்க. இதை வச்சு பாருங்க, சாமிக்கு பவரு நல்லா இருக்கும். உங்களுக்கும் பவர் கிடைக்கும், மனசு திருப்தியாக இருக்கும். பாருங்க. இது கிச்சன் இது கஷ்டமாக இருக்கு. இது வச்சுருந்தா எப்படி இருக்கா? நல்லா இருக்குங்களா உங்களுக்கு? இப்போ புரியுதா? இப்போ பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. ஒரு சைக்கிளே இருக்க இடம் தெரியும். ஒரு சைக்கிளே இருக்க இடம் தெரியாமல் மாக்கிடுச்சு பாருங்க. கீழே தான் எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. பாருங்க, இப்போ நாமளும் பூ பறிக்க ஆரம்பிக்கலாமா? வாங்க பார்க்கலாம்.